ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் மற்றவர்கள் சொல்லுவதை முழுமையாக அப்படியே வாங்கிக்கிட்டு அதைப்படியே நம்ம வாழக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை சூழல் இருக்கும். ஒரு காய்ச்சல் வந்திருக்குன்னே வைங்களேன், வழக்கமாக நம்ம கசாயம் சாப்பிடுவோம், சாப்பிட்டா நமக்கு சரியாக இருக்கும். இதுதான் நம்ம உடல் அமைப்பாக இருக்கும், நம்ம குடும்பத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்ததாக இருக்கும். யாராவது ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு வைங்க, உனக்கு என்ன செய்யுது? காய்ச்சல் அடிக்குது. என்ன சாப்பிட்ட? கசாயம் சாப்பிட்டேன். பைத்தியம், கசாயம் சாப்பிட்டா ஏதாவது காய்ச்சல் சரியாகுமா? வா ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போடுறோம். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்க சொல்லிட்டாங்க, மறுக்க முடியல, அதனால போனேன் சொல்லுவோமா? ஆனால் 100 தடவை காய்ச்சல் வந்து 100 தடவை நம்ம கசாயம் சாப்பிட்டு சரியாக இருப்போம். ஆனால் இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் சொல்லிட்டார், அதை மறுக்க முடியாது என்பதற்காக நாம் நம்ம வாழ்க்கை முறையே மாற்றுகிறோம் இல்லையா? இந்த அடிமை புத்தியிலிருந்து முதல்ல விலகணும். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க 12ஆம் கிளாஸ் முடித்து ஒரு காலேஜுக்கு வருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட ஏன் இந்த காலேஜுக்கு வந்தேன்னு கேட்டால் டக்குன்னு சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு வந்தான். இந்த கோர்ஸ் ஏன் எடுத்த? என் ஃப்ரெண்டு எடுத்தா. இப்போ உனக்குன்னு சுய அறிவே இல்லையா? இல்லை. இப்போ நாளைக்கு உன் ஃப்ரெண்டு என்ன செஞ்சாலும் அதைத்தான் செய்வியா? அதைத்தான் செய்வேன். அப்போ நமக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கணும் இல்லையா? நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா? நம் மனசு சொல்வதை நம்ம உட்காந்து கேட்கணும். ஒரு கடற்கரை கிராமத்தில் ஒரு மீனவர் இருந்திருக்கிறார். பரம்பரையாகவே அவங்க மீனவர் தான். கடலுக்குள்ளே போய் வலை வீசி மீன்களை எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் செஞ்சு வாழ்கிறவங்க. அந்த மீனவனை பார்த்து ஒரு பெரியவர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு, டெய்லி கடலுக்கு போவியா? ஆமாம். நடுக்கடல் வரைக்கும் போவியா? ஆமாம். அதையும் தாண்டியெல்லாம் போவேன். அச்சுச்சோ, சூறாவளி சுனாமிலாம் வரும்ல, அது வரத்தான் செய்யும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஏன் கடலுக்கு போகிற? ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு தானேங்க மீனெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும், நான் வியாபாரம் பண்ண முடியும், இதுதான் என் வாழ்க்கை முறை. சரி, உங்கள் அப்பா என்ன செஞ்சார்? எங்கள் அப்பாவும் மீனவராக தான் இருந்தார். எப்படி இறந்தார்? ஒரு நாள் மீன் பிடிக்க போகும்போது ஒரு சுழலில் சிக்கி இறந்துட்டார். உங்கள் தாத்தா அவரும் மீனவராக தான் இருந்தார். அவர் எப்படி இறந்தார்? ஒரு நாள் அவர் இது மாதிரி நடுக்கடலுக்கு போகும்போது ஒரு சூறாவளி வந்து அதனால இறந்துட்டார். இப்படி உங்கள் பரம்பரையே கடலுக்குள்ளே போனதுனால தான் இறந்துருக்காங்களே, நீ அதையும் தாண்டி டெய்லி கடலுக்கு போறியே, உனக்கு பயமா இல்லையா? எந்த தைரியத்தில் நீ கடலுக்கு போகிற? டக்குன்னு அந்த மீனவன் கேட்டான், ஐயா உங்கள் அப்பா என்ன செஞ்சாங்க? எங்கள் அப்பா வேலைக்கு தான் போனாங்க. எப்படி இறந்தாங்க? ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. சரி, உங்கள் அப்பாவுடைய அப்பா எப்படி இறந்தாங்க? அவர் நோய்வாய்ப்பட்டு கட்டிலே படுத்திருந்து இறந்துட்டார். இப்போ 2 பேர் தூங்கும் போது இறந்துருக்குறாங்க. நீங்கள் எந்த தைரியத்தில் தினமும் தூங்க போகிறீங்க? சரியான கேள்வி தானே? ஒவ்வொருத்தர் வேலையிலும் ஒரு சிரமம் இருக்கும். எல்லாருக்கும் கடைசி நாள் என்று ஒன்று இருக்கும். அந்த நாள் வரும் வரைக்கும் நமக்கான வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டுமே தவிர இன்னொருவர் நிர்ணயிப்பதற்கு விட்டு கொடுத்து விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கை முறை, நம்முடைய குடும்ப சூழல், நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும்.